பெரியவரே கிளம்புனாரே கடைசா மாட்டு வந்திருக்க சரியாகான்னு பாத்துக்குங்க. எதை பாத்துறா கிழவன்? சாமிக்கு பூ போட்டுருந்தீங்க அதாங்க. ஆமாண்டா, சாமிக்கு பூ போட்டா கிழவன், மாமிக்கு பூ போட்டா குமர. பெரிய கண்டுபிடிப்பு. இந்த வார்த்தையை என் பொண்டாட்டி எதிரில் நீ சொல்லிருக்கணும். மகனே உன்னை நான் பொடி போட்டிருப்பேன். லிஸ்ட் எடுத்து படுறா. காணா பருப்பு 3 கிலோ, மூணா பருப்பு 2 கிலோ, பீனா பருப்பு 4 கிலோ, தூணா பருப்பு 5 கிலோங்க. காணா பருப்புனா கடல பருப்பு, மூணா பருப்புனா முந்திரி பருப்பு, அது என்னது பீனா பருப்பு? பிஸ்தா சாப்பிடுற அளவுக்கு நான் என்ன மஸ்தானா? சத்தியமா இது என் வீட்டுக்கு வந்த சாமான் இல்ல, எங்கேயோ கல்யாண வீட்டுக்கு வந்து இடம் மாதிரி கொண்டு வந்துட்டேன். அங்க வைப்பா. என்னங்க நீங்க வந்த சரக்க திருப்பி அனுப்புறீங்க? பருப்பெல்லாம் கிலோ கணக்குல வந்திருக்கு, அதான் திருப்பி அனுப்புறேன். தம்பி நீ போப்பா. போடா, மூஞ்சி பாரு திருவோடு மாதிரி. என்னங்க தம்பி ஊர்ல இருந்து வர்றான்ல, அதுக்காகத்தான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு வர சொன்னேன். என்னது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா? எல்லாமே முழுசு முழுசா வந்திருக்கு. அதாண்டி நல்ல வாயை சம்பாதிக்கிறத நார வாயை திங்கிற மாதிரி நான் சம்பாதிக்கிறத உன் தம்பி திங்கிற இருக்குதே. தம்பி தம்பி தம்பிங்கிறீங்களே தவிர நாளைக்கு அவன் இந்த வீட்டுக்கு மாப்பிளைய வரப்போறானே, அது கொஞ்சமாவது யோசனை பண்ணீங்களா? ஒவ்வொரு வீட்டுல மாப்பிளை வர்றாங்கன்னு சொன்னா ஆட்டை பிடிக்கலாமா கோழி பிடிக்கலாமான்னு பதப்பாங்க. இங்க என்னடான்னா ஒரு சிட்டுக்குருவிக்கே வழியை காணும். சிட்டுக்குருவியா? உன் தம்பிக்கு கழுகே பத்தாதுடி. எப்பா கோபிகிருஷ்ணா, உனக்கு மாலையெல்லாம் போட்டது கருணையே இல்லையே, என் மேல உனக்கு என்னப்பா காண்டு? நீ என்ன சிரிக்கிற? உனக்கு இந்த வீட்டுல யாரு மரியாதை கொடுக்கறா? நானே கொடுக்கறேன். என்கிட்ட சொல்லாம போயிட்டியா பாபா? ஐயோ, மாலை போட்டு என்ன வரவேற்பேன்னு நினைச்சேன், இப்படி மாலை போட்டு செவத்துல தகுதியா பாபா? எங்க அக்கா மூஞ்சில எப்படி பாபா முழிப்ப? லட்சுமிபதி லட்சுமிபதி, அன்பாவும் இனிமையான குரல் என்ன கூப்பிடுவியா மாமா? இனிமையான மாமா என்ன கூப்பிடுவாங்க. லட்சுமிபதி நான் தாண்டா கூப்பிட்டேன். அடே மாமா, எல்லாரும் தாலிக்கு 3 முடிச்சு தான் போடுவாங்க. ஒக்கா இடத்துல நான் 30 முடிச்சு போட்டிருக்கேன். தாலியை எல்லாரும் கட்டுவாங்க, அவ இடத்துல நான் ஒட்டி வச்சிருக்கேன். அவ்வளவு சீக்கிரம் அறுபடுமா? திட்டம் போட்டே வந்தியா? அக்கா வந்ததும் வராதுமா ஏங்க அவங்க கிட்ட தகராறு பண்றீங்க? யாரு? நானா தகராறு பண்றேன்? ஆமாண்டி, இந்த வீட்டுல நான் தானே இடிச்சு வாயேன். எல்லாரும் என் வாயவே வந்து கிண்டுங்க. அக்கா இது எனக்கா? ஆமாப்பா. மாமா இது எனக்கா? இது உனக்கு, இது உங்க அக்காவுக்கு. ஆமாண்டா, அவ சைவம், நீ அசைவம். ஐயோ, உள்ள போய் கையோட அந்த கோழி உரிச்சிருங்க போங்க. என்னங்க என்னங்க என்னங்க, இதுல உட்காருங்க. அதுக்கு நான் உட்கார மாட்டேன், சோறு கொஞ்சமா இருக்கு. வேணும்னா இன்னும் கொஞ்சம் வைக்கிறேன். இது ரெடி, இது அநியாயமா இருக்கு. இந்த வீட்டுல நான் நினைச்ச இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? போடி. இது அநியாயம், அக்கிரமம். இத கேட்பாரு யாருமே இல்லையா? சோத்துக்குள்ள கோழி பண்ணையே குடியிருக்கு. ஏண்டி அவனுக்கு 6 முட்டை, எனக்கு 1/2 முட்டையா? சம்பாதிக்கிறது நானு, சாப்பிடுறது அவனா? என்னடா அது? ஆட்டுக்கால் சூப்பு. அக்கா மாமா கொடுக்கல சூப்பா? டேய், உங்க அக்காவுக்கு சூப் வைக்க தெரியுங்கிறத நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. ஏண்டி என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த வாசனையாவது எனக்கு நீ காட்டியிருக்கிறியா? மாமா சூப் சூப்பர். மோந்து பாருங்க. பாத்தியாடி, உன் தம்பி என்ன மோந்து பார்க்க சொல்றான். நான் என்ன நாய் பரம்பரையா?
இந்தாங்கம்மா பழம் வறுத்தாச்சு. நீயே கொண்டு போய் வையுமா. அம்மாடி, உன்னை பெத்து வளர்த்ததுக்கு இதானா மிச்சம்? ஏன் இதையும் அவனுக்கே வச்சிடா. தானோ கொஞ்சம் உப்பு போடு. கை எச்சில இருக்குன்னு தானே ஒண்ணு போட சொன்னேன், போடு. இல்லங்க மாமா, உப்பு போட்டா அருவா இருந்துடுங்க பெரியவங்க சொல்லுவாங்க. அப்ப பருப்பு போட்டா பாசம் போயிடுமா? உப்பு போட்டா உறவு அருந்துருமா? அத கொண்டா இப்படி. அழகேசா வாங்க. என்னது சிகரெட் பிடிக்கிற? இல்லையே. அந்த கை காட்டு. பாருங்க. இந்த கை காட்டு. இங்க பாருங்க. என்ன ஏமாத்த முடியாது. ரெண்டு கையும் காட்டு. இங்க பாருங்க. ஆமா, ரெண்டு கையிலும் இல்ல, சிகரெட் இல்ல. வாயில இருக்கு. நான் பெரிய மனுஷன் ஆயிட்டேனே. எப்போ? நேத்து. என்னங்கடா அது? பொம்பளைங்க தான் பெரிய மனுஷி ஆவாங்க. நீயுமா ஆயிட்ட? அதுல என்ன, நான் காதலிக்க ஆரம்பிச்சேன்ல. யாரு? அது என்ன கேக்குறீங்க? சரி கேக்கல. கேளுங்க என்ன. நான் வீம்பு வீராச்சம் இல்ல. யாரு? வீம்பு வீம்பு. வீம்பு வீம்பு. ஆமண்ணே. அவர் பொண்ண நான் மனசார காதலிக்கிறேன். அவங்க அப்பன் தான் நந்தி மாதிரி குறுக்க நிக்கிறான். என்னென்ன பண்றது? குனிய வச்சு கத்தியால குத்திரு. அண்ணா என்னென்ன இது? காதலிக்கு ஐடியா கொடுக்கணும், கம்பின்றதுக்கு ஐடியா கொடுக்குறீங்க. சொல்றேன் கொடுங்க. நான் எத்தனை பேரை லவ் பண்ணிருக்கேன் தெரியுமா? அப்படி என்ன? ஆனா எந்த பொண்ணு என்ன லவ் பண்ணல. கவலைப்படாத, காதலிக்கிறதுக்கு ஐடியா எக்கச்சக்கமா கைவசம் இருக்கு. சொல்லுங்க. ஒரு 10 வாழைப்பழம் வாங்கிட்டா? பழத்துக்குள்ளயா இருக்கு? பழத்துக்குள்ளதான விஷயமே இருக்கு. வாங்கி தரேன். 20 முறுக்கு வாங்கிட்டா? நான் என்ன சொல்றேன், கரையை எடுத்துக்கங்க. ரொம்ப நன்றி. அண்ணா விளையாட்டு சொன்ன. சரி பேப்பர் வாங்க. வெள்ளை பேப்பர்ப்பா. வெள்ளை பேப்பர் குடியா? தரங்க 10 பைசா. அப்படியா? இந்தாங்க. இந்தாங்க அண்ணா. நீயே எழுது. முதல்ல காதல் கடிதம் எழுதுற, வீட்டை எழுதணும். இவ்வளவு தானே போடுறேன். இந்தாங்க பாருங்க. லட்டு, ஜிலேபி, அல்வா. என்னடா அது? இதெல்லாம் ஸ்வீட்னே. ஐயோ, ஸ்வீட்டா எழுத சொன்னா ஸ்வீட்டே எழுதி வச்சிருக்கியே. நல்ல வேலை. காரமா எழுதுன்னு சொன்னா காராச்சவு, பச்சை மிளகான்னு எழுதிருவா போல இருக்க. அப்படிலாம் எழுதக்கூடாது. நான் சொல்றபடி எழுது. கண்ணு, நமது காதல் பிரமாதமான காதல். உன் முகம் பால்வடியும் முகம். நமது காதல் தயாராவதற்குள் கல்யாணத்தை முடித்து விட வேண்டும். இல்லை என்றால் ஊராரெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மை வெண்ணெய் எடுத்து விடுவார்கள். இப்படிக்கு நெய், இப்படிக்கு நீ. அழகே என்ன இந்த லெட்டரை யார்கிட்ட கொடுக்கலாம்? நம்ம வீட்டுக்கும் பால் ஊத்துறவன் அவங்க வீட்டுக்கும் பால் ஊத்துற ஒரே ஆளு சிங்காரம் தான். அவங்கிட்ட இதை கொடுத்து அனுப்புவோம். சக்சஸ் ஆச்சுன்னா ஓகே, அடி விழுந்துச்சுன்னு வச்சுக்க, அவன் வாங்கிக்கிறட்டும். நல்ல ஐடியா என்ன. வணக்கம். உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தான். அப்படியா? உங்களுக்கு ஆயுசு 100. என்ன பேசுனீங்க? கூடிய சீக்கிரம் நீ அடி வாங்க போறேன்னு. கூடிய சீக்கிரம் நீ நல்லா வாழ போற, அடிக்கடி இல்லாம நிம்மதியா இருக்க போறேன்னு பேசிக்கிட்டானே. நான் ரொம்ப நாளைக்கு கறக்கணுமுங்க. இந்த பேப்பரை வீம்பி வீராசாமி பொண்ணுகிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. இதுல என்னங்க இருக்கு? வீம்பு வீராசாமி பொண்ணு ஒரு எருமை கட்டுச்சு, அத விவரமா எழுதிருக்கேன், அவள்கிட்ட போய் கொடு. அப்படியா? அந்த பொண்ணு வாங்குற எருமை மாடு நான் கறப்பேங்க. நான் வரட்டுங்களா? ஒரு நிமிஷம் பாத்துட்டேன் போ. என்ன எதுக்கு பாத்தீங்க? இவன் நல்லா இருக்கும் போதே ஒரு தடவை முழுசா பாத்துக்கிட்டேன். திரும்பி வரும்போது அரைகுறையா வர்றானோ இல்ல வராமலே போயிடுறானோ. மதுரைக்கு மாவட்ட கலெக்டர் வந்தார். இப்ப கலெக்டர் எல்லாம் மாவட்டம் ஆரம்பிச்சுட்டாங்களா? ஓஹோ, மாவட்ட கலெக்டர் வந்தார். பிரிச்சு படிச்சுட்டேன். செம்புதான் வச்சிருக்கேன்ல, ஊத்திட்டு போய்யா. என்ன வீம்பு வீராசாமி, என்ன சவிக்கமா இருக்கீங்களா? இல்ல, இப்ப என்ன பண்ணணுங்கிற? நான் என்ன மாத்திரை மருந்தா வாங்கி கொடுக்க முடியும்? வெளியில வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களே, காத்து வாங்கவான்னு கேட்டேன். காத்து வாங்கல, விக்க. நல்ல வியாபாரம். பாலை ஊத்திய. என்ன பால் தண்ணியா இருக்குது? மெதுவா கேட்கப்படாது. பதட்டத்துல பாதி பாலை கீழே ஊத்தி விட்டேன். எரும மாடு இன்னைக்கு தண்ணி அதிகமா குடிச்சிருச்சு. ஓஹோ, மாட்டுக்கு கூட குடிக்க தண்ணி கிடைக்குதா? மாட்டுக்கு கிடைக்குது, மனுஷனுக்கு கிடைக்கல. என்ன உன்னோட பெரிய விவகாரமா வச்சு பாலை ஊத்திட்டு போய்யா. ஊத்துறங்க.
அழகேசன் கொடுக்க சொன்னார். வெக்கமா இருக்கு. என்னையா அது? எரும மாடு. யார பாத்தியா எரும மாடு? இல்லைங்க. அது ஒண்ணும் இல்லப்பா. கொஞ்சம். ஐயோ. ஒண்ணும் இல்லப்பா. ஆ, உன்னை என்ன செய்யறேன் பாரு. ஐயையோ, ஐயையோ, ஐயையோ. ஒரே மிதியா வீழ்ச்சி. வேணாங்க வேணாம், உங்க உடம்புக்கு மிதிக்க வேணாம், ஊதுனாலே போதும். அப்பா அவர் அடிக்காதீங்க. ஏய் வயது, ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பெத்த அப்பனை உட்கார வச்சுக்கிட்டு இவன்கிட்ட லவ் லெட்டர் வாங்குவேன். இவனுக்கு லவ் லெட்டர் கொடுக்கிற வயசாயுது. 60க்கு 60 சஷ்டி பூர்த்தி பண்ற வயசு. இந்தாங்க, அவ்வளவு கேவலமா பேசாதீங்க. இந்த வயசுல என்னை ஒருத்தி காதல் பண்ணிட்டு இருக்கிறா, அது வேற விவகாரம். இந்த லெட்டர் நான் எழுதலைங்க. ஏய், நீ எழுதலைன்னா பால் தயிர் வெண்ணெய் எடுப்பேன்னு எழுதி இருக்குதே. ஒரு பால்காரன் தவிர வேற எவையா வெண்ணெய் எடுப்பான்? தயிர் கிடைச்சா யாரு வேணும்னாலும் வெண்ணெய் எடுக்கலாமுங்க. இத நான் எழுதல. பின்ன எவையா எழுதினா? ஐயோ, அந்த அழகேசனும் அந்த வில்லங்கம் பொன்னுச்சாமி எழுதுனது. ஏய், அவங்கள்ட்ட சொல்லி வை. ஆ. சரியான ஆம்பளையா இருந்தா என் வீடு தேடி வந்து பொண்ணு கேட்கட்டும். ஆ. இந்த மாதிரி பொட்ட பயத்தனமா லெட்டர் எழுத வேண்டான்னு. ம். ஏங்க ஆ. ஏங்க என்னம்மா? அவரை கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க. ஏய், ஆமா. தள்ளு. பெரிய லைலா மஞ்சனு லவ்வா பண்றீங்க. ரவ்வு, ரவ்வு. நல்லா இருக்குங்க, ஜவ்வ கடிச்ச நாய் மாதிரி. யோ, அவங்கள வர சொல்லியா? சரிங்க. யோ, இங்க வாயா. ஏங்க, கொஞ்சம் குனி. எதுக்குங்க? மறந்து போகாம இருக்கிறதுக்கு தான். மறக்கவே முடியாதுங்க, 2-3 எலும்பவே காணோம். வாயா. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.